உன்னிதய வாசல் தேடி வருகிறேன், என் இதயம் உரைய எண்ணி வாருமே. நீரில்லையே நான் இல்லையே, நீரில்லையே நான் இல்லையே, நான் வாழ என்னுள்ளம் வா. உன்னிதய வாசல் தேடி வருகிறேன். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இன்று மாலையில் ஆலயத்திலே ஒலிக்கப்பட்ட பாடல் ஆறுதலின் தெய்வமே இறைவா. கடவுளை தேடி வருகின்ற பொழுது நமக்கு ஆறுதலை கொடுக்கின்றார், நம்மை தேற்றுகின்றார், நம்முடைய கண்ணீரை எல்லாம் துடைக்கின்றார். நாம் அவரோடு இருக்கின்ற பொழுது மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கின்றார். அந்த ஆண்டவரைத்தான் இந்த மாலை பொழுதிலே நாம் தேடி வந்திருக்கின்றோம். நம் கடவுள் தேற்றும் கடவுள், நம் கடவுள் நம்மை தேடும் கடவுள். அந்த கடவுளிடத்தில் நம்மையே நாம் முழுவதுமாக ஒப்பு கொடுத்து நாம் மன்றாடுவோம். பரிசுத்தமான திருப்பலியானது திருவாளர் அருள் செல்வன் ஜெஸ்பின் ராணி குடும்பத்திற்கு ஆண்டவர் இந்நாள் வரை செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும், செய்யும் தொழிலில் வளர்ச்சியை காணவும், குடும்பத்திலே அமைதி சமாதானம் வேண்டியும், குழந்தைகள் கார்லோ அகுடிஸ், ஆண்டோனியோ கிராசி கல்வியிலும் இறைபக்தியிலும் சிறந்து வளரவும், அம்மா மரிய நேசத்திற்கு நல்ல உடல் நலன் வேண்டியும், இன்று 4வது பிறந்தநாள் காணும் மகன் கார்லோ அகுடிஸை ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டியும், குடும்பத்திலே மரித்த அருளப்பன், மரிய செல்வம், அந்தோணிசாமி ஆகியோர் நித்திய இலைப்பாடலை பெற்றுக்கொள்ளவும் திருமுழுக்கு யோவான் வழியாக ஜெபிக்கிறார்கள். நாம் இந்த மாலை திருப்பலியில் கடவுளுடைய பிரசன்னத்தில் நமது தேவைகளை நினைத்து பார்த்து நம்பிக்கையோடு ஜெபிப்போம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையின் தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வான தூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரி உங்களையும் நம் தேவனாய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இரக்கமுள்ள கடவுள் நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, பேரன்பும் ஆற்றலுமான தந்தையே, உம்மை பற்றிய அறிவையும் விசுவாச அறிவையும் ஒருங்கிணைப்பதில் எங்கள் ஒவ்வொருவரையும் தேர்ந்தெடுக்க செய்திருக்கிறீரே. உமது போதனைகளை ஏற்றுக்கொண்டு நாங்கள் ஒவ்வொருவரும் உம்மை ஆழ்ந்து அறிந்து முன்னேற அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
முதல் வாசகம். இஸ்ரேல் மீது பேரிடர் வந்துச்சு. மக்கபேயர் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 10 முதல் 15, 41 முதல் 43, 54 முதல் 57, 62 முதல் 64 முடிய. மக்கபேயர் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 10 முதல் 15, 41 முதல் 43, 54 முதல் 57, 62 முதல் 64 முடிய. மன்னர் அந்தியோக்கின் மகன் அந்தியோக்கு எப்பிப்பான் ஆவான். முன்பு உரோமையில் பிணை கைதியாக இருந்த அவன் கிரேக்க பேரரசின் 137ஆம் ஆண்டு ஆட்சி செய்ய தொடங்கினான். அக்காலத்தில் இஸ்ரேலில் தீ நெறியர்கள் சிலர் தோன்றி, வாருங்கள், நம்மை சுற்றிலும் இருக்கும் வேற்றினத்தாரோடு நாம் உடன்படிக்கை செய்து கொள்வோம். ஏனெனில் நாம் அவர்களை விட்டு பிரிந்ததிலிருந்து நமக்கு பல வகை கேடுகள் நேர்ந்துள்ளன என்று கூறி மக்கள் அனைவரையும் தவறான வழியில் செல்ல தூண்டினர். இது அவர்களுக்கு ஏற்புடையதாயிருந்தது. உடனே மக்களுள் சிலர் ஆர்வத்தோடு மன்னரிடம் சென்றனர். அவர்கள் கேட்டதற்கு இணங்க வேற்றினத்தாரின் விதிமுறைகளை கடைபிடிப்பதற்கு அவர்களுக்கு உரிமை அளித்தார். வேற்றினத்தாரிடையே பழக்க வழக்கத்திற்கேற்ப அவர்கள் எருசலேமில் உடற்பயிற்சி கூடம் ஒன்று ஏற்படுத்தினார்கள். விருத்த சேதனத்தின் அடையாளத்தை மறைத்து தூய உடன்படிக்கையை விட்டுவிட்டு வேற்றினத்தாரோடு கலந்து எல்லா வகை தீமைகளையும் செய்தார்கள். எல்லாரும் ஒரே மக்களினமாய் இருக்க வேண்டும் என்றும் தனிப்பட்ட பழக்க வழக்கங்களை கைவிட வேண்டும் என்று அந்தியோக்கு மன்னன் தனது பேரரசு முழுவதிலும் ஆணை பிறப்பித்தான். மன்னனின் கட்டளைகளின்படி நடக்க பிற இனத்தார் அனைவரும் இசைந்தனர். இஸ்ரேலருள் பலர் மன்னருடைய வழிபாட்டு முறைகளை முணுமுணுத்து ஏற்றுக்கொண்டனர். சிலைகளுக்கு பலியிட்டனர். ஓய்வு நாளை தீட்டுப்படுத்தினர். 145ஆம் ஆண்டு கிஸ்லேயு மாதம் 15ஆம் நாள் அந்தியோக்கு அவனுடைய ஆட்களும் பலிபீடத்தின் மேல் நடக்க வைக்கும் தீட்டை நிறுவினார்கள். யூதேயாவின் நகரங்களும் சிலை வழிபாட்டுக்கான பீடங்களை கட்டினார்கள். வீட்டு கதவுகளுக்கு முன்பும் வீதிகளிலும் தூபம் காட்டினார்கள். தங்கள் கண்களில் பட்ட திருச்சட்ட நூல்கள் ஒவ்வொன்றையும் கிழித்து நெருப்பிலிட்டு எரித்தார்கள். எவரிடமும் உடன்படிக்கை நூல் காணப்பட்டதோ, யார் திருச்சட்டத்தின்படி நடந்தவர்களோ அவர்கள் அனைவரும் கொல்லப்பட வேண்டும் என்பது மன்னனது கட்டளை. ஏனெனில் இஸ்ரேலுள் பலர் உறுதியாயிருந்தனர். தூய்மையற்ற உணவுப் பொருட்களை உண்பதில்லை என்றும் தங்களுக்குள் முடிவு செய்து கொண்டனர். உணவுப் பொருட்களால் தங்களை தீட்டுப்படுத்திக் கொள்வதை விட, தூய உடன்படிக்கையை மாசுபடுத்துவதை விட சாவதே சிறந்தது என்று கருதினர். அவ்வாறே இறந்தனர். இவ்வாறு இஸ்ரேல் மீது பேரிடர் வந்துச்சு. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். திருப்பாடல் 119. நாம் பாட வேண்டிய பல்லவி. ஆண்டவரே, உமது ஒழுங்குமுறைகள் நான் கடைபிடிப்பேன். ஆண்டவரே, உமது ஒழுங்குமுறைகளை நான் கடைபிடிப்பேன். ஆண்டவரே, உமது ஒழுங்குமுறைகளை நான் கடைபிடிப்பேன். திருச்சட்டத்தை கைவிடும் தீயோரை பார்க்கும்போது சீட்டம் என்னை கவ்விக்கொள்கின்றது. தீயோரின் கட்டுகள் என்னை இறுக்குகின்றன. ஆயினும் திருச்சட்டத்தை நான் மறவேன். பல்லவி. ஆண்டவரே, உமது ஒழுங்குமுறைகளை நான் கடைபிடிப்பேன். ஆண்டவரே, உமது ஒழுங்குமுறைகளை நான் கடைபிடிப்பேன். மனிதர் செய்யும் கொடுமை நின்று என்னை விடுவியும். நியமங்களை நான் கடைபிடிப்பேன். சதி செய்து ஒடுக்குவோர் என்னை நெருங்கி வருகின்றனர். திருச்சட்டத்திற்கு அவர்கள் வெகு தொலைவு. பல்லவி. ஆண்டவரே, உமது ஒழுங்குமுறைகளை நான் கடைபிடிப்பேன். ஆண்டவரே, உமது ஒழுங்குமுறைகளை நான் கடைபிடிப்பேன். தீயோருக்கு மீட்பு வெகு தொலைவில் உள்ளது. ஏனெனில் அவர்கள் விதிமுறைகளை தேடுவதில்லை.
துரோகம் செய்வோரே அருவருப்புடன் பார்க்கின்றேன், ஏனெனில் அவர்கள் உன் வாக்கை கடைபிடிப்பதில்லை. பல்லவி. ஆண்டவரே, உமது ஒழுங்குமுறைகளை நான் கடைபிடிப்பேன். ஆண்டவரே, உமது ஒழுங்குமுறைகளை நான் கடைபிடிப்பேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உலகின் ஒளி நானே, என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார், வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. பரிசுத்த லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. 18வது அதிகாரம், இறை வார்த்தைகள் 35 முதல் 43 முடிய. அக்காலத்தில் இயேசு எரிகோவை நெருங்கி வந்தபோது பார்வையற்ற ஒருவர் வழியோரமாய் உட்கார்ந்து பிச்சை எடுத்து கொண்டிருந்தார். மக்கள் கூட்டம் கடந்து போய்க் கொண்டிருந்ததை கவனித்த அவர், இது என்ன என்று வினவினார். நாசரேத்து இயேசு போய்க் கொண்டிருக்கிறார் என்று அவருக்கு தெரிவித்தார்கள். உடனே அவர், இயேசுவே தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும் என்று கூக்குரலிட்டார். முன்னே சென்று கொண்டிருந்தவர்கள் அமைதியாக இருக்குமாறு அவரை அதட்டினார்கள். ஆனால் அவர், தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும் என்று இன்னும் உரக்க கத்தினார். இயேசு நின்று அவரை தம்மிடம் கூட்டிக் கொண்டு வரும்படி ஆணையிட்டார். அவர் நெருங்கி வந்ததும், நான் உமக்கு என்ன செய்ய வேண்டும் என விரும்புகிறேன் என்று இயேசு கேட்டார். அதற்கு அவர், ஆண்டவரே, நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்றார். இயேசு அவரிடம், பார்வை பெறும், உமது நம்பிக்கை உம்மை நலமாக்கிற்று என்றார். உடனே அவர் பார்வை பெற்று கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே இயேசுவை பின்பற்றினார். இதை கண்ட மக்கள் யாவரும் கடவுளை புகழ்ந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, காலங்காலமாக வரலாற்றிலே நடந்து வருகின்ற ஒரு பிழை. பெரும்பான்மையாக வசித்து வரும் மக்கள் தங்களுடைய நம்பிக்கையும் கலாச்சார பழக்க வழக்கங்களையும் தங்களோடு வாழ்ந்து வரும் சிறுபான்மை மக்கள் மீது திணிப்பதை வழக்கமாக கொண்டிருக்கின்றனர். அதைத்தான் நமது நாடு இன்றைய நாளிலே சந்தித்து கொண்டு வருகின்றது. இத்தகைய மனப்பான்மை குறித்து தான் இன்றைய முதல் வாசகம் நம்மோடு பேசிக்கொண்டிருக்கிறது. இஸ்ராயேல் மக்கள் பல நாடுகளுக்கு அவர்கள் அடிமையாக இருந்தார்கள். அவற்றில் ஒன்றுதான் இந்த கிரேக்க நாடு. கிரேக்க நாட்டிற்கு அடிமையாக இருந்த இந்த யூத மக்கள் அன்றைய காலகட்டத்திலே அந்த மக்களை ஆண்டு வந்த அந்தியோக்கு பெபிபோன் என்ற அந்த அரசன் தனது ஆளுகைக்கு உட்பட்ட யூத மக்கள் மீது தன் நாட்டு பழக்க வழக்கங்களை திணித்ததை இன்றைய முதல் வாசகம் நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது. இந்த அந்தியோக்கு எபிபன் என்ற இந்த அரசன் மக்களை மிகவும் கொடுமைப்படுத்தியதை பார்க்க முடிகின்றது. ஒரு சில யூதர்கள் அடிபணிந்து போனார்கள். அரசன் சொல்கிறான், அதை கேட்டு விடுவோம் என்று சொல்லி. இன்னும் ஒரு சிலர், நீ என்ன சொன்னாலும் பரவாயில்லை, நாங்கள் உனக்கு அடிபணிய மாட்டோம், நாங்கள் உன் பேச்சுக்கு கேட்க மாட்டோம், நாங்கள் எதை கற்றுக்கொண்டோமோ எதை பெற்றுக்கொண்டோமோ அதிலே நாங்கள் உறுதியாக இருப்போம் என்று சொல்லி தங்களுடைய வாழ்க்கையிலே உறுதியாக இருந்தார்கள். அப்படி உறுதியாக இருந்தவர்களை இந்த அந்தியோக்கு எபிபான் கடுமையாக தண்டித்தான், கொடுமைப்படுத்தினான் என்பதைத்தான் இந்த முதல் வாசகம் நமக்கு சுட்டி காட்டுவதை பார்க்கின்றோம். யூதர்களை பொறுத்தவரை அவர்கள் ஒருபோதும் பன்றிக்கறி உண்ண மாட்டார்கள். அது மட்டுமல்ல, யாவே இறைவனை தவிர வேறு தெய்வத்தை அவர்கள் ஒருபோதும் வழிபட மாட்டார்கள். அதே நேரத்தில் மூன்றாவதாக எருசலேமினுடைய அந்த புனிதத்துவத்தை எப்போதும் பாதுகாத்துக் கொள்வார்கள். இந்த மூன்றுமே
அவர்களுக்கு மிக மிக முக்கியமாக கருதப்பட்டது. ஆனால் இந்த அந்தியோக்கு எபிபான் என்ற இந்த அரசன் இந்த மக்களை கட்டாயப்படுத்துகிறான். யூதர்கள் கண்டிப்பாக பன்றிக்கறி உண்ண வேண்டும், அவர்கள் அதை தீட்டு என்று சொல்லக்கூடாது, அதை புறக்கணிக்க கூடாது. அதே போல தன் நாட்டிலே எந்த தெய்வம் இருக்கிறதோ அதை வழிபட வேண்டும் என்று சொன்னான். அதே நேரத்தில் எருசலேம் ஆலயத்தில் வேற்று தெய்வங்களை அவன் அங்கு கொண்டு வந்து வைத்தான். இப்படி எருசலேமத்தினுடைய புனிதத்துவத்தை அவன் தீக்கரையாக்கினான். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த பலர் அவனை எதிர்த்தார்கள், கொல்லப்பட்டார்கள், கொடுமைப்படுத்தப்பட்டார்கள். ஆனால் எதற்கும் அஞ்சிடாமல் அந்த மக்கள் இருந்ததைத்தான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. எனவேதான் இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்கின்றோம், உணவுப் பொருட்களால் தங்களை தீட்டிப்படுத்திக் கொள்வதை விட, தூய உடன்படிக்கையை மாசுபடுவதை விட சாவதே சிறந்தது என்று சொல்லி அவர்கள் சாவை சந்தித்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தங்களுடைய கலாச்சார சமய மதிப்பீடுகளை விட்டு கொடுக்காமல் பலர் போராடினார்கள் என்று சொல்லப்படுகிறது. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலும் கூட நாம் இத்தகைய ஒரு சூழலை சந்தித்து வருகின்றோம். இந்துத்துவா ஆதிக்க சக்திகளுடைய ஒரே இந்தியா, ஒரே சமயம், ஒரே கலாச்சாரம், ஒரே மொழி என்று சொல்லி அவர்கள் ஒற்றை நிலையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறார்கள். நம்மையும் பயணிக்க அவர்கள் கட்டாயப்படுத்துகிறார்கள். இந்தியாவினுடைய பன்முகத்தன்மை என்பது கேள்விக்குறியாக்கப்படுகிறது. பல நேரத்திலே மிரட்டப்படுகின்றோம், பல நேரத்திலே கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஏன் கடந்த நாட்களில் கூட சத்தீஸ்கர் மாநிலத்திலே காடுகளிலே வாழ்ந்து வந்த அந்த கிறிஸ்தவர்களை அவர்கள் கொடுமைப்படுத்துவதை நாம் வாசிக்க நேருகின்றது. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த முதல் வாசகம் நமக்கு எதை கற்றுக் கொடுக்கிறது என்றால், நாம் எந்த சூழலிலும் நம்முடைய முன்னோர்களிடமிருந்து கற்றுக்கொண்டதை ஒருபோதும் இழந்துவிடக்கூடாது. முன்னோர்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். இந்த ஆலயத்தினுடைய புனிதத்துவம், நாம் அவர்கள் கற்றுக்கொண்ட அற்புதமான விசுவாச போதனைகள் பல நேரத்திலே எளிதாக ஏமாந்து விடுகின்றோம், பல நேரத்திலே எளிதாக நாம் விட்டு கொடுத்து விடுகின்றோம். சாவதே மேல் என்று சொன்னார்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, அந்த புனிதத்துவத்தை நாம் கற்றுக்கொண்டதை நாம் ஒருபோதும் இழந்து விடாமல் இருக்க ஆண்டவரை நோக்கி நாம் மன்றாடுவோம். கலாச்சாரத்தை நாம் இழந்துவிடக்கூடாது. நம்முடைய சமய மதிப்பீடுகளை, நம்முடைய வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொண்டதை ஒருபோதும் இழந்து விடாமல் இருக்க ஆண்டவரோடு இணைந்து பயணிப்போம். ஆமேன். பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில், ஒன்றும் இல்லை உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில், ஒன்றும் இல்லை உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். சொந்தம் பந்தமும் நீ என சொல்லி வந்தேன், என்றையும் என் தாயும் நீ என்றோ, நீயே என்னை ஆளும் மன்னவன் என்றோ. பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில், ஒன்றும் இல்லை உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன். சகோதர சகோதரிகளை, நாம் எல்லோரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் அன்பான திருப்பலி எல்லாம் அல்ல ஆண்டவருக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, நீர் எங்களுக்கு தந்துள்ள பல்வேறு திறமைகளை பயன்படுத்தி நாங்கள் உழைத்து பெற்றுக்கொண்ட பொருட்கள் சிலவற்றையும் திருமுன் கொண்டு வந்துள்ளோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர், அவரையே மீட்பராக எங்களுக்கு அறிவித்தீர். தூய ஆவியினால் உடல் எடுத்து அன்னை மரியாளிடமிருந்து பிறந்தார். புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர கரம் விரித்து பாடுபட்டார். சாவை வென்று
உயிர்ப்பு உண்டென விளங்கச் செய்தார். ஆகவே வானக அணிகளோடு ஒன்றிணைந்து உம்மை புகழ்ந்து ஒரே குரலில் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உமது ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்த அவர் கூறியது: அனைவரும் இதிலிருந்து வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். எங்களுக்காக கையளிக்கப்பட்ட இயேசுவை போற்றி. அவண்ணமே உணவு அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு கொடுத்து அவர் கூறியது: அனைவரும் இதிலிருந்து வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். எங்களுக்காக கையளிக்கப்பட்ட இயேசுவே போற்றி. நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகின்ற அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, உலகமெல்லாம் பரவியிருக்கும் உமது திருச்சபையின் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர்கள், குருக்கள், துறவிகள், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் நீர் நினைவு கூர்ந்தருளும். இந்த நாளிலே கருத்து கொடுத்து ஜபிக்கக்கூடிய திருவாளர் அருள் செல்வன் திருமதி ஜெஸ்பின் ராணி, இந்த நாளிலே தனது 4வது பிறந்த நாளை கொண்டாடும் அன்று மகன் கார்லோ அகுடிஸையும் நீ நிறைவாக ஆசீர்வதித்தருளும். தந்தையே, உயிர்த்தலம் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இந்த நாளில் நாங்கள் நினைவு கூறக்கூடிய அருளப்பன், மரிய செல்வம், அந்தோணிசாமி மற்றும் யாரும் நினையாத ஆன்மாக்களையும் நீர் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்தருளும். கடவுளின் கன்னித்தாயான பரிசுத்த அன்னை மரியா, அவருடைய அன்பு கணவர் புனித சூசையப்பர், புனித திருத்தூதர்கள், இந்த உலகில் உமக்கு உதவராயிருந்த புனிதர்கள், இந்த நாளில் நாங்கள் நினைவு கூறக்கூடிய ஹங்கேரி நாட்டு புனித எலிசபெத், எங்கள் ஊரின் பாதுகாவலர் புனித திருமுழுக்கு யோவான் மற்ற புனிதர்களோடு இணைந்து தோழமை உறவில் உம்மை புகழ்ந்தேத்தும் மரமருள்ள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். நம் ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை நாம் அனைவரும் இணைந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். கண்களை மூடி கரங்களை குவித்து நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பான ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், நன்றி கூறுகின்றோம். எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கின்றீர். எங்கள் ஒவ்வொருவரையும் வழி நடத்தி வருகின்றீர்.
ஆண்டவரே, உமது பிள்ளைகளாகிய நாங்கள் உமது திருப்பெயரை சொல்லி கூப்பிடுகின்ற போதெல்லாம் நீர் எங்களுக்கு செவி கொடுப்பீராக. உமது செவிகளை எங்கள் பக்கம் திருப்புவீராக. ஆண்டவரே, தாவீதின் திருமகனே, எனக்கு இரங்கும் என்று சொல்லி பார்வையற்ற மனிதன் உம்மை அழைத்தபோது அவன் அருகில் சென்று அவனுக்கு சுகம் கொடுத்தீரே, அவனுக்கு புதிய வாழ்வை கொடுத்தீரே. இதோ குடும்ப தேவைகளுக்காக, மன நிம்மதிக்காக, குடும்ப சமாதானத்திற்காக, நாங்கள் செய்கின்ற தொழிலிலே நல்ல விருத்தியை காணுவதற்காக, உடல் உள்ள சுகத்துக்காக ஆண்டவரே, உமது பெயரை சொல்லி கூப்பிடக்கூடிய எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் இரக்கத்தை பொழிந்தருளும். எங்களை சந்திக்க திரும்பி வாரும் ஆண்டவர். நீர் செல்கின்ற போது நாங்கள் உம்மை தவற விட்டுவிட்டோம். நாங்கள் உம்மை காணுவதை வாய்ப்பை தவற விட்டுவிட்டோம் ஆண்டவரே. இப்போது உமது பிள்ளைகளாகிய நாங்கள் நம்பிக்கையோடு உம்மை கூப்பிடுகின்றோம். ஆண்டவரே, வாரும் ஆண்டவரே. திரும்பி வந்து எங்களுக்கு எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றும் தெய்வமாக வாரும் ஆண்டவருக்கு அருகில் வாழ்வது எனக்கு எவ்வளவோ நலமாக இருக்கிறது. ஆண்டவராகிய கடவுளை நம்பிக்கை வைப்பது எனக்கு எவ்வளவோ சிறந்ததாக இருக்கிறது என்று சொல்லி திருப்பாடல் ஆசிரியர் 72 சொல்வது போல, ஆண்டவரே, உம்முடைய கூடாரத்துக்குள் இருப்பது எத்துணை நலம். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் அப்பா. எங்கள் கண்ணீரை துடைத்தருளும் ஆண்டவரே. உமது அருளையும் ஆற்றலையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவரை திரும்பி வாரும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் உட்கொள்ளும் திருவுடலும் திரு இரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் எங்கள் மனதுக்கும் உடலுக்கும் நலமளிக்கும் அருமருந்தாகவும் பாதுகாப்பாகவும் இருப்பனவாக. இதோ இறைவனின் செம்மறி, கடவுளின் தூய ஆட்டுக்குட்டி, உலகத்தின் பாவங்களை போக்க வந்த கடவுள், இவரே நமக்கு வாழ்வு கொடுக்கும் தெய்வம். தருகின்ற புனிதமான விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் எல்லோரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்துருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லிருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமும் என்னை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவா, என் இதயத்தில் எழுந்திடவா. என்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவா, என் இதயத்தில் எழுந்திடவா. என்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. உந்தன் அன்பு உறவின்றி எனக்கு இங்கு சொந்தம் சுற்றம் சூழ்ந்திட பயன் என்னவோ. உந்தன் அன்பு உறவின்றி எனக்கு இங்கு சொந்தம் சுற்றம் சூழ்ந்திட பயன் என்னவோ. மெழுகாகினேன் திரியாகவா, மலராகினேன் மனமாகவா. மெழுகாகினேன் திரியாகவா, மலராகினேன் மனமாகவா. இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவா, என் இதயத்தில் எழுந்திடவா. என்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. உருவில்லா இறைவன் உன்னுதவியின்றி உலகத்தில் எதுவும் நடந்தி
உன்னுதவியின்றி உலகத்தில் எதுவும் நடந்திடுமா? குயிலாகினேன் குரலாகவாம், மயிலாகினேன் நடமாடவா? குயிலாகினேன் குரலாகவாம், மயிலாகினேன் நடமாடவா? இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவா, என் இதயத்தில் எழுந்திடவா? என்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவா, என் இதயத்தில் எழுந்திடவா? கிறிஸ்துவின் ஆன்மாவே, என்னை புனிதமாக்கும் கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுக்குள் உம் திருக்காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும். என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமேன். உம்மை புகழச் செய்யும். ஆமேன். மன்றாடுவோமாக. அன்பை உருவான இறைவா, உம் திருமகனின் கட்டளைப்படி அவருடைய நினைவாக இத்தெய்வீக திருப்பலியை நிறைவேற்றினோம். இன்று உம்மிடமிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட கொடைகளுக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இவற்றின் ஆற்றலால் கிறிஸ்துவை பின்பற்றி நாங்கள் உம்மையும் எம் சகோதர சகோதரிகளையும் அன்பு செய்ய துணை புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இரக்கமுள்ள இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. நாளை மாலை 6:30 மணிக்கு நம்முடைய ஆலயத்தில் திருப்பலி நடைபெறும். இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். புனித மரியாளின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். குடும்பங்களுக்கு பாதுகாவலராகிய புனித சுசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் காவல் தூதரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பெயர் கொண்ட புனிதரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் மறை மாவட்டத்தின் பாதுகாவலராகிய புனித சவேரியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பங்கின் பாதுகாவலரான புனித ஸ்நாபகருளப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித லோயலா இஞ்ஞாசியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித மிக்கேல் அதிதூதரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித செபஸ்தியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவிய நற்கருணைக்கே சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதியும் தோத்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவதே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கு புகழ். இயேசுவுக்கு நன்றி. இயேசு வாழ்க. மரியே வாழ்க.